அப்பாவின் கடைசி கடிதம். ஒரு கிராமத்தில் முருகர் என்று ஒரு வயதான அப்பா வாழ்ந்து வந்தார். அவருடைய மகன் பெயர் கார்த்திக். அவருடைய மகன் நகரத்தில் போய் பெரியவனாகி விட்டான். ஆனால் அப்பாவை பார்க்க நேரமில்லை. ஒரு நாள் அப்பா இறந்து விடுகிறார். அதற்குப் பிறகு மகனுக்கு ஒரு கடிதம் கிடைக்கிறது. காலை நேரம். கோழி கூவும் சத்தம். வயலில் வேலை பார்க்கும் மக்கள். இந்த கிராமத்தில் எல்லாருக்கும் உதவி பண்ணி வாழ்கிறவர் தான் இந்த முருகன். முருகன் பழைய வீட்டின் முன் நாற்காலியில் அமர்ந்து மகனின் புகைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கும் சமயத்தில் தகப்பனுக்கு மகன் கார்த்திக் ஃபோன் பண்ணுறான். அப்போ அப்பா கேட்குறாரு, எப்பப்பா வீட்டுக்கு வருவான்னு. அதற்கு மகன், வேலை ரொம்ப இருக்குது, நான் ரொம்ப பிஸிப்பா, அடுத்த மாதம் வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டான். அப்பா சிரிக்க முயற்சி செய்கிறார். ஆனால் அவருக்கு கண்ணிலிருந்து கண்ணீர் அதிகமாக வருகிறது. சில நாட்கள் போகிறது. கிராமத்தில் திருவிழா ஸ்டார்ட் ஆகுது. அனைவருடைய பிள்ளைகளும் வீட்டுக்கு வருகிறார்கள். ஆனால் முருகன் மட்டும் தனியாக இருக்கிறார். ஏனென்றால் கார்த்திக்கு வர முடியவில்லை. ஒர்க் பிஸிங்கிறதுனால கார்த்திக் வராமல் தவிர்க்கிறான். காத்திருப்பவர்களுக்கு நேரம் மெதுவாக தானே போகும். ஒரு நாள் கிராம நண்பர் கார்த்திக்கு ஃபோன் செய்கிறார். உன் அப்பா உயிரிழந்து விட்டார் அப்படின்னு கிராமத்து நண்பர்கள் ஃபோன் செய்து மகனிடம் சொல்கிறார்கள். மகன் வீட்டுக்கு வந்தான். அப்பாவின் பொருட்களை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு பழைய பெட்டி கிடைத்தது. அதை திறக்க முயற்சி செய்தான். ஆனால் திறக்க முடியவில்லை. கடைசியில் ஒரு வழியாக திறந்து பார்க்கும்போது அந்த பெட்டியில் அப்பா எழுதிய கடிதம் ஒன்று கிடைத்தது. அதில், நீ பெரியவனாகணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் பெரியவனாகிவிட்ட பிறகு உனக்கு நான் தேவையில்லாமல் போயிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்துடன் எழுதியிருந்தார். இதை படித்த மகன் மிகவும் கதறி அழுகிறான். இந்த கதையிலிருந்து புரிஞ்சது என்னன்னா, பெற்றவர்கள் உயிருடன் இருக்கும்போது கொடுக்கும் நேரம்தான் உண்மையான சொத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.